மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாகவே சிறிய உழைப்பு போட்டு பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடியவர்கள். அதே சமயத்துல கடின உழைப்பாகவும் இருக்கும். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா அந்த சிறு உழைப்பா இருந்தாலும் அந்த உழைப்பு மிகப்பெரிய யாராலுமே செய்ய முடியாத உழைப்பாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் எப்போதுமே செய்வாங்க. இந்த மேஷ ராசி பெண்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ஒரு அரவணைப்போடு அன்போட எடுத்து செல்பவர்கள் இந்த மேஷ ராசி பெண்கள் தான். ரொம்ப படபடன்னு பேசுவாங்க ஒழிய பெருமளவு இவர்களுடைய மனதுல பெருமளவு ஒரு வன்மையான குணங்கள், அதாவது ஒரு சூதுவாது இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பெண்களும் கூட. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. மே 15ஆம் தேதிக்கு மேல இந்த சூரியன் ஆகப்பட்டவர் 15ஆம் தேதிக்கு மேல அந்த ரிஷப ராசிக்கு செல்றதுனால உங்களுக்கு நிரந்தர வருமானம்ன்றது இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வருமானத்துல மிகப்பெரிய தடைகளை சந்தித்து வந்த இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்து நிறைய வருமானத்துல ஒரு தடை இல்லாமல் வர்றது. அடுத்து பாத்தீங்கன்னா வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு மே மாதம் இருக்க போகுது. மேஷராசி என்பவர்களுக்கு அந்த குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதியில மே 31ஆம் தேதி இந்த ராசிக்கே வர்றதுனால குடும்ப சச்சரவுகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாக, இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டின் மூலமாக அந்த தம்பதியர்கள், அதாவது கணவன் மனைவி பிரிந்து இருந்தாலும் கூட இந்த மாதத்துல ஒன்று சேர்வதற்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள் பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி சொத்து வாங்குறதுல எந்த விதமான ஒரு முனைப்பும் எடுக்காதீங்க. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால சொத்தை வாங்கும் போது அதுல ஏமாற்றப்படுவதற்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயத்துல நீங்க பெரிய அளவு ஈடுபாடு கொள்ள வேண்டாம். இந்த மே மாதத்துல இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியாக சின்ன தடைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ரீதியான தடைகள் இந்த மாதத்துல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். எந்த மாதிரியான தடைகள்? உங்களுக்கு லேபர்ஸ் தட்டுப்பாடு வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சப்ளையர்ஸ் அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணும்போது அதுல சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கிரெடிட்ல கொடுத்துட்டு இருந்த சப்ளையர்ஸ் இனிமேல் நாங்க கேஷ்ல தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியாக அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கு பொருள் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு ஆள் உட்படுத்தப்படலாம். இந்த மாதிரிலாம் அந்த தொழில் ரீதியான சில இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கும். யார் யாரெல்லாம் 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்களோ, இல்ல யார் யாரெல்லாம் உங்களுக்கு காலேஜ் சேரணும் விருப்பப்படுறாங்க, அவங்க மூலமாகலாம் உங்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு புகழும் பேரும் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி இங்க மேஷ ராசியிலேயே உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைகள்னால பெருமை, குழந்தைகள்னால ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு பேர் வாங்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல குழந்தைகளின் படிப்புல ஒரு மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு தருணம். மேஷ ராசி என்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ உங்களுடைய குழந்தைகளினுடைய படிப்புல மிகப்பெரிய அளவுல கவனம் செலுத்துவீங்க. அதற்காக சில கடன்களை வாங்குறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மே மாதம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல புதுசாக வண்டி வாகனங்கள் வீடு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறத தவிர்க்கணும். மேஷராசி என்பவர்கள் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரியான அசட் வாங்குறது மூலமாக இருக்கு. அதனால அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கொஞ்சமாக, அதாவது எலும்பு சம்பந்தமான வியாதிகள் தோன்றுவதற்கு உண்டான ஒரு நேரம். எலும்பு அதாவது தேய்மானம் ஏற்படலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு தண்டுவடத்துல
தேய்மானம் ஏற்படலாம். இந்த மாதிரி எல்லாம் எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான வேலை உயர்வு, அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. யாரிடத்துல வெளிநாட்டுல பழகினாலும் ரொம்ப கவனத்தோட பழகுங்க. ஏன்னா 7.5 சனியின் ஆரம்பமே இந்த மே மாதத்துலதான் ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு மார்ச் மாதம் அவர் ஆரம்பிச்சாலும் கூட இந்த மாதத்துல இருந்து ரொம்ப கவனத்தோட இருந்துட்டீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம இப்ப சொன்னது கோச்சார கிரகங்களின் ஒரு நகர்வை வைத்து தான் நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அப்போ எங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, உங்களுடைய தசா புத்தி படி உங்களுக்கு ராகு தசை, குரு புத்தி நடக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய தசை, சுக்கிர புத்தி நடக்கலாம். இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், இல்ல எல்லா வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ ஜாதகம் எழுதுறதே இல்லை. ஏன்னா அந்த ஜாதகம் எழுதுறக்கூடிய பழக்கமே போயிடுச்சு எல்லாருக்குமே. அந்த காலத்துல ஒரு 80s 90s அது வரைக்கும் எழுதிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஜாதகம் எழுதுற பழக்கமே போச்சு. யார்கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஜாதகம் எழுதி வைக்கல அந்த மாதிரியாக தான் நிறைய பேர் சொல்றாங்க. அது மாதிரி ஜாதகத்தை எழுதும் போது அதற்குண்டான ஒரு பலன்களே வேற மாதிரியா இருக்கும். நமக்கு அந்த கிரகங்கள் ஒரு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால ஜாதகம் உங்களுடைய பிறந்த குழந்தைகளுக்கு எழுதணும், இல்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நல்ல நாட்களை எதிர்பார்த்து அமர்ந்துட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வராதா, நல்ல காலங்கள் பிறக்காதா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் எப்போதுமே இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் எப்போ நிறைவேறினாலும் அதை மறந்துட்டு அடுத்த கட்ட ஒரு தேவைகளை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். அந்த நமக்கு என்ன தேவை இருந்தது, அது நமக்கு கிடைச்சதே, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படாம ரிஷபராசி என்பர்கள் அடுத்த தேவைகளை நோக்கி சட்டுன்னு மாறிடுவாங்க. இப்ப இன்னைக்கு வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு அடுத்த வருஷத்துலயே நல்ல வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வந்திருக்கு, நல்லா வாங்கியாச்சு, கட்டியாச்சு, இருந்தாச்சு அப்படின்னு போனா அடுத்த அடுத்து ஏதாவது ஒரு சொத்துக்கள் வாங்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்கணும். அப்படியே அந்த அடுத்தடுத்து வாழ்க்கை பயணத்தை உடனுக்குடன் மாற்றிக்கொள்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறார். மாத இறுதியில தான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால இன்னும் உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வருமானங்கள் இந்த மாதத்துல கரெக்டா வரக்கூடிய ஒரு டைமாக இருக்க போகுது. அடுத்து இந்த மாதத்துல உங்களுடைய ராசியிலிருந்து குரு பகவான் நகர்ந்து செல்கிறார். பெரிய ஒரு பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதத்துல முடிஞ்சிடும். யார் யாருக்கெல்லாம் குடும்பம் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குதோ, அடுத்து கடன் சம்பந்தமாக தொந்தரவுகள் இருக்குதோ, இது எல்லாமே இந்த மாதத்துல உறுதியாக முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய அவமானங்கள், அசிங்கங்களுக்கு இடையில தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. பெரிய அளவு ஒன்னும் சாதிக்கல மேடம், ஆனாலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை எங்களுக்கு முடிச்சாலே போரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சின்ன சின்ன தேவைகளுக்கு கூட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குருவின் பெயர்ச்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல இருந்தே இந்த ரிஷபராசி என்பர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புகள்ல இது வரைக்கும் நிறைய ஒரு தடைகள் இருந்திருக்கும். போன வருஷம் நீங்க இடமாற்றம் செஞ்சிருப்பீங்க. அந்த இடமாற்றத்தின் மூலமாக பெரிய அளவு வளர்ச்சி இல்லை உங்களுடைய வாழ்க்கையில. இன்னமும் எனக்கு அப்படியே தான் இருக்கு, எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை, அப்படியே எனக்கு எந்த விதமான ஒரு வளர்ச்சியும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கும். நிறைய வருமானங்கள், 2ஆம் இடத்துல குரு போயாச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். பிரிந்த கணவன் மனைவி உறவுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்.
ஏதோ ஒரு சின்ன ஒரு யதார்த்த பேச்சுனால இருந்த சண்டைகள் பாத்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்குள்ளயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து திரும்பவும் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதம் இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளினுடைய உழைப்புல ரொம்ப எஃபர்ட் போட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வரல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மே 19ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு எழுதியிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு தேவையான ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கிடைச்சிருந்திருக்காது. இந்த ரிஷபராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் கடந்த காலத்துல மிகவும் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. பெரிய பெரிய இடத்துல, அதாவது பெரிய பெரிய படிப்பு படித்தவர்களுமே சரி, இந்த கடந்த 1.5 வருடங்களாக மிகப்பெரிய ஒரு மனம் சஞ்சலப்படுவதற்கு ஆளாகி இருந்திருப்பாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களின் குழந்தைகள். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அவர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய பிரச்சனைகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த தருணத்துல வரக்கூடிய அந்த தீர்வின் மூலமாக அந்த குழந்தைகளின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வேலை வாய்ப்புல ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு தேடுறீங்க, இல்ல வெளியூர்ல வேலை வாய்ப்பு தேடுறீங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இதன் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானம், உங்களுக்கு அந்த இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு பதவி உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இல்ல உங்களுக்கு அந்த கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா பெரிய அளவு உங்களுக்கே திடீர்னு அந்த கம்பெனியை வேற இடத்திற்கு மாற்றம் செய்து ஃபுல்லாவே எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போது. இந்த மே மாதத்துல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் வெளியில வர்றதுனால கண்டிப்பாக இந்த குழந்தை பாக்கியம்ன்றது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதான் சொல்லிட்டேன் முதல்லயே, கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் சேருவது, அடுத்து குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, திருமண தடைகளாக இருந்தால் திருமணங்கள் நடக்கிறது, அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு வந்து ரொம்ப அன்பை மட்டும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. அதே சமயத்துல போட்டின்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க தான் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மிதுனராசி அன்பர்கள்ல போட்டியில யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவிற்கு இந்த மிதுனராசி என்பர்கள் ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா வெறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில அதிகமாக கவனம் உடையவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் தான். அதே சமயத்துல இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பும் பாசமும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஏக்கமா இருப்பாங்க. அந்த அன்பும் பாசமும் உண்மையான ஒரு அன்போ உண்மையான ஒரு நேசமோ இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு ரொம்ப தவம் இருக்கணும். அப்படி தவம் இருந்தாதான் இவர்களுக்கு அந்த தகுதி வாய்ந்த ஒரு நபர்கள் இவர்களை தேடி வருவார்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. உங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன்றது இந்த மே மாதத்துல கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு அந்த குரு பகவான் வர்றதுனால எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள்ல ரொம்ப கவனமாக இருங்க. எதுவா இருக்கணும் அப்படின்னா அந்த பணம் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையும் நம்பி கொடுக்காதீங்க. உங்களுடைய பெற்றோர்களே இருந்தாலும் உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதத்துல இருந்து ரொம்பவும் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய முயற்சிகள் ஒரு விடாமுயற்சியாக இருக்க போது. நிறைய ஒரு தவறுகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழக்காததெல்லாம் இழந்துட்டீங்க. உங்களுடைய பாசமாகப்பட்ட
ஆசைப்பட்டது மற்றவர்களினுடைய வெளி வேஷத்திற்கு ஆளாகி அதன் மூலமாக நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இப்போ அதுல இருந்து ஒரு தெளிவாக வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உடல் பலவீனங்கள் எல்லாமே திடமான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பலவீனமா இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு வியாதிகள் வந்துகிட்டே இருந்திருக்கும். அதே சமயத்துல மனதளவுல ஒரு வலிமை இழந்த ஒரு நபர்களாக தான் மிதுனராசி என்பர்கள் கடந்த காலத்துல இருப்பீங்க. இந்த காலகட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வலிமையாகப்பட்டது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த, நான் முதல்ல தான் சொன்னேன் இல்லையா, ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா இந்த மிதுனராசி அன்பர்களை வென்றிட யாருமே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த மே மாதத்துல இருந்து உங்களுடைய மன வலிமை மிகவும் ஒரு நல்ல உறுதியானதாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த மிதுனராசி அன்பர்களின் குடும்ப வாழ்க்கையில மிகவும் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் வந்து மறைவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும், ஆனா அது போற போக்கு தெரியாது, அப்படியே மறைஞ்சு போகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அந்த அளவிற்கு அந்த பிரச்சனைகள் வழி தெரியாது இடம் மாறி போகிறதுக்கு கூட இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த திருமண தடைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். நிறைய பேருக்கு திருமணத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய தோஷங்கள், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், அடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், இப்படின்ற மாதிரியாக அந்த திருமணத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், எல்லா பொருத்தம் இருந்து வந்தா கூட அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தங்கள், மன பொருத்தங்கள் இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியாகலாம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய தடைகளை சந்தித்து வந்த இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய முயற்சிகள்ல நிறைய வெற்றிகள், நிறைய பலன்கள், நல்ல ஒரு குடும்ப அமைப்பை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல ஏற்கனவே கல்யாணமானவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, இதுல எல்லாம் சின்ன சின்ன கசப்புகள் வரும். அந்த கசப்புகள் வந்தாலும் நான் சொன்ன மாதிரி ஒரு புது பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே மறைவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அதிகமாக இருக்கு. அதனால இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் கவனத்துடனும், அடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, யாருக்கிட்டையும் ஒரு பாசத்தையும் நேசத்தையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு வலிகளும் வேதனைகளும் தான் மிஞ்சுமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு நன்மைகளும் கிடைக்காது. அதை ஒரு மனதுல உறுதியாக வச்சுக்கிட்டு நீங்க அந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது மிக பெரிய அளவு மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு இடமாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா புதுசா வீடு கட்டி போகக்கூடிய ஒரு யோகங்கள், இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. இந்த மாதத்துல யாருமே இடமாற்றம் செய்யாதீங்க. மே மாதத்துல இடமாற்றம் செய்யறது அவ்வளவு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்காது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த இடமாற்றம் செய்யறத நீங்க மே மாசத்துக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் திருமண வாய்ப்புகளும் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எந்த விதமான உறவுகளுமே நமக்கு இல்ல அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இந்த மாதத்துல இருந்து உங்களை தேடி ஒரு நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்பவோ பிரிஞ்சு போன கணவரோ மனைவியோ இப்போ உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி உறவு அப்படின்ற விஷயத்துல நிறைய ஒரு பாசத்தை நேசத்தை மீறி நிறைய ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உள்ள இருக்கிறதுனால, வருமானம் சார்ந்த விஷயங்களும் இருக்கிறதுனால நிறைய பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமும் கூட. இந்த விஷயத்தினால மிக அதிக அளவு ரொம்ப வாக்குவாதம், அதாவது வார்த்தைகள்ல ஒரு நிதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால கொஞ்சம் கவனத்தோட இருங்க. குடும்பம் சம்பந்தமாக, அடுத்து வார்த்தைகள் சம்பந்தமாக ரொம்ப கவனத்தோட
இருந்துட்டீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். ஏற்கனவே அஷ்டம சனி விலகியாச்சு உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலயும் 11ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு. அதனால வருமானத்தினால அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் ஒரு வெறுப்புணர்ச்சியோடயே எப்போதுமே இருக்கிறீங்க. என்னால எதுவுமே சாதிக்க முடியாது, என்னால எதுவுமே செய்ய முடியாது, என்னால எதுவுமே வேலை வாய்ப்புகளை பெற முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களோட இந்த கடகராசி என்பர்கள் அதிகமான பேர் இருப்பாங்க. அதுலயும் பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவே இவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு சம்பவங்கள்லாம் நடந்து இவங்களே அதை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவிற்கு தன்னுடைய மனநிலையை சட்டுன்னு மாற்றக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த மே மாதத்துல அதிகப்படியான கிரகங்களின் பெயர்ச்சிகள் உங்களுடைய 12ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வராரு. அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்திற்குரியவர் உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு வர்றதுனால கடன் மூலமாக இருந்த தொந்தரவுகள் இந்த மாதத்துல குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. யாரெல்லாம் பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறீங்களோ இல்ல நகையை அடமானம் வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமைன்றது இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை தரப்போகுது. பிரிந்த குடும்பங்கள் சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு யதார்த்தமான பேச்சு. இந்த கடகராசி என்பர்கள் எதையுமே மனதுல வைத்து மற்றவர்கள் கிட்ட பேசக்கூடிய அன்பர்களே கிடையாது. எதா இருந்தாலும் உடனே வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு, அஷ்டமசனியின் பொழுது நீங்க பேசின யதார்த்தமான பேச்சு எல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை புண்படக்கூடிய அளவிற்கு ஆயிருக்கும். அந்த ஒரு பிரிவினால ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் இப்போ முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கிரீன் கார்டு அப்ளை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரியாக பிரச்சனைகளை சந்தித்து வந்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான விசா தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. எல்லா கிரகங்களும் பயிற்சிகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமா, அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நீண்ட கால பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய ராசியிலேயே அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் நீச்சமா இருக்கிறாரு. இங்கதான் ஒரு சின்னதா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த கடகராசி என்பர்களுக்கு செவ்வாய் ஆகப்பட்டவர் இந்த உங்களுடைய ராசியிலேயே நீச்சம் பெற்று இருக்கிறார். அதனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள்னால பெரிய அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கு. குழந்தைகள் நிறைய ஒரு பிரச்சனைகளை, அதாவது நிறைய ஒரு மதிப்பெண் எடுத்து நிறைய ஒரு நல்ல படிப்புக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான இந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவர்களுக்கு ஒரு ஏமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குழந்தைகள் சின்ன சின்ன ஒரு தோல்வியை, அதாவது காதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காதல்ல சிறு தோல்விகள் அடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து நீங்க அந்த குழந்தைகள்னால வருத்தப்படக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரி எல்லாம் இந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும் போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போது மே மாதம். இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த தொழில்ல இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான் நான் சொல்லிட்டேன், செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால எப்படி இருக்க போகுது, நீங்க எதிர்பார்த்தபடி
அந்த தொழிலும் இருக்காது, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் இல்லை. அதனால அந்த எதிர்பார்ப்புகளை இந்த இடத்துல நீங்க குறைச்சிக்கிட்டீங்க, இந்த மே மாதத்துல குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு ஒரு மனமாற்றங்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு வராது. எதிர்பார்ப்புகள் இருக்கிற இடத்துலதான் நம்மளுக்கு அங்க தோல்விகளும் வெற்றியும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எதிர்பார்ப்புகளே இல்லாத போது எல்லாமே நம்மளுக்கு சகஜமாக கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி என்பர்களுக்கு மே மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த மே மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கலாம். தொழில் செய்வதற்கு எந்த தொழில் செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான சிறு சிறு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா கடகராசி பெண்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதற்கு உண்டான கால சூழ்நிலைகள் அடுத்து குடும்ப சூழ்நிலைகளுக்கு இவர்களுக்கு அமையவே அமையாது. இந்த காலகட்டம் தான் அதற்கு உண்டான ஒரு ஏற்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த கடகராசி என்பர்கள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனி முழுவதுமா விலகியாச்சு, பாக்கியஸ்தானத்துல அந்த அஷ்டம சனி போயாச்சு. அடுத்து அந்த பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய உபஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக திருமண முயற்சிகள்ல பெருமளவு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் பார்த்த திருமணங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஏமாற்றத்துலதான் போய் முடிஞ்சிருக்கும். காதல் தோல்விகளும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த மே மாதம் அதுல எல்லாம் நல்ல வெற்றிகள் அடுத்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. சிம்ம ராசி என்பர்களுக்கு மே மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. எதை செய்யலாம் தெரியல, எந்த இடத்துக்கு போகலாம் தெரியல, எந்த வேலை வாய்ப்பு நமக்கு நல்லது கொடுக்கும், எந்த தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள். ரொம்ப குழப்பமே வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள், தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் இல்லாமல் தனக்கு மட்டுமே சில பாதிப்புகளை தாங்கி கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது மற்றவர்களின் நலனை நீங்க அதிகமாக எண்ணத்தில் கொள்ளும் போது இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்காது. அதனால மற்றவர்களின் வாழ்க்கைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அஷ்டம சனின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல 9ஆம் இடத்துல இருக்கிறார், அடுத்து 10ஆம் இடத்திற்கு வரார், 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். அதனால நிறைய ஒரு விஷயங்கள் நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. அந்த வாய்ப்புகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது. இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள். அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள். இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகணும், இந்த தொழில் தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க. அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நான் முதலியே சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன் அப்படி இருக்கு? உங்களுக்கு கேது பகவான் மே 19ஆம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போறார். அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில
எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அந்த எதிர்பார்ப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவுகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா குழந்தைகள்னால சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்கனவே அனுபவித்து வந்தவர்கள், குழந்தைகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள், நம்ம நிம்மதியா இருந்தோம் அப்படின்லாம் இல்லை. அவர்களோடையே போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு. அதுல இருந்து நமக்கு எப்போ விடுதலை அடையும், எப்போ நமக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய எண்ணத்துல அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கைக்காக தான் நீங்க எவ்வளவு நாளும் போராட்டமாக இருந்தீங்க. அந்த போராட்டமே ஒரு வெறுமையாக ஆகும் போது, இது நாள் வரைக்கும் நம்ம போராடணுமே, அந்த குழந்தைக்காக தானே நம்ம போராடணும், அந்த குழந்தைகிட்ட இருந்தே நமக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றம் கிடைச்சிருக்கே அப்படின்ற போது நினைக்கும் போது அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அந்த குழந்தைகள்னால சிறு பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நன்மைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட ஒரு நிகழ்வுகளும் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கெடுதல்னால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான், இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை சம்பந்தமான உயர்வுகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த வேலை உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிருமா? சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நாங்க வேலையை விடலான்னு இருக்கிறோம், எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. அதனால வேலையை விடுறவங்க அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம். அதனால கண்டிப்பாக வேலை சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கு இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த அஷ்டம சனியோ இல்ல 11ஆம் இடத்துல இருக்கிற குருவோ இல்ல லக்னத்திலே அதாவது சந்திரன் மீதே பயணிக்கக்கூடிய அந்த கேதுவோ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னா நீங்களே அதற்குண்டான ஒரு முறைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்திருப்பீங்க, நான் இங்க இருந்து வேற இடத்திற்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அலக்கழிச்சல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மே மாதத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா திருமணம் பிக்ஸ் பண்ணி அடுத்து வேண்டான்னு சொல்றது, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண தேதியை தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சில எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல புதுசா திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது புதுசா கல்யாணமானவங்களுக்கு இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுக்கள் ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கவனமாக பேசுறது இந்த மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்க போது. கன்னி ராசி என்பவர்களுக்கு மே மாதத்துல ஒரு நிறைய ஒரு வாழ்க்கையில நடக்காததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. கேது பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து விலக போறார். ஒரு பெரிய ரிலீஃப், அதாவது ராகு இருந்தா கூட கொஞ்சம் ஒரு தைரியத்தோட சில நிகழ்வுகளை செஞ்சிடலாம். ஆனா கேது சந்திரன் மீது பயணிக்கும் போது எந்த விதமான விஷயங்களுமே செய்ய முடியாம நம்மளால ஒரு கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எந்த இடத்துலயும் எந்த விதமான ஒரு மூவ்மெண்டே பண்ண முடியாது. தொழில் ரீதியாக
ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லை, அடுத்து வேலை ரீதியாக ஒரு முன்னேற்றம் இல்லை, அடுத்து கடனை அடைக்கலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை, குடும்பம் சம்பந்தமான சில உறவுகள் பிரிவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த கன்னி ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து எல்லாம் இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து எல்லாம் விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சின்ன சின்ன அதாவது மாணவ பருவங்கள் இப்பதான் காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில வந்திருப்பாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி அவங்க அலைஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன வருத்தத்துக்கு தான் ஆளாகி இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பிரச்சனை அவர்களுக்கு, அடுத்து தன்னுடைய பெற்றோர்களை காப்பாற்ற முடியலையே, நமக்கு இவ்வளவு நாள் உழைச்சு கொடுத்தாங்க ஆனா நம்மளால ஒரு உழைப்புன்னு போய் அவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாணவ பருவங்கள் இப்பதான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்த வேலை கிடைக்காமல் தாமதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடமாகலாம் இருந்திருக்கும். இந்த மாதத்துல அதனுடைய கிரகங்களின் நகர்வுகள் மிக பெரிய ஒரு மாற்றங்களையும் ஒரு நல்ல ஒரு நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதாவது வச்சா நம்ம நல்லா ஒரு உழைக்கணும், குறி வச்சா தப்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஒரு உழைப்பும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பாதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். அதே சமயத்துல இடைவிடாம உழைக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு வேலைன்னா வேலை அப்படின்னு வந்துட்டா நல்ல ஒரு உடல் உழைப்பையும் உடல் வலிமையையும் சேர்த்து நல்லா உழைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி என்பர்களுக்கே கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அமைப்புமே சாதகமாக இல்லை. தன்னுடைய வாழ்க்கையில தோல்விகள், தன்னுடைய வருமானத்துல தோல்விகள், அடுத்து தொழில்ல தோல்விகள், இது எல்லாத்தையும் விட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன், வெளிநாட்டுலயும் பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய அளவுகளுக்கு மாற்றம் இல்லை, அங்கிருந்து திரும்ப இங்க வந்தேன், இங்க வந்து நான் படாத துன்பமே கிடையாது, அவமானங்கள் அசிங்கங்கள், இப்படி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த போராட்டம் இப்போ மிக பெரிய ஒரு நடைமுறையாகவே வந்துட்டு இது நாள் வரைக்கும் ஒரு சோகத்தையும் ஒரு துன்பத்தையும் அனுபவிக்காத இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு திருமணத்துல இருந்த தடைகள் முழுவதுமா நீங்க போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 96, 95, 94 இந்த மாதிரியான ஒரு ஏஜ்ல இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த மாதிரியான பர்த்ல இருக்கக்கூடியவர் 94, 95, 96 இவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துல அதிகமான தடைகள் இருந்திருக்கும். இப்ப நம்ம கேது வேற பயிற்சியாகி வந்ததுனால கடந்த 1.5 வருடங்களாக அந்த திருமணத்துல அதிகப்படியான ஒரு தடைகள் மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாலாம் இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்துல இருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கு. அதே சமயத்துல குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான ஒரு விஷயத்துல, அதாவது கணவன் மனைவியே நீங்க அங்க அந்யோன்யமா இல்ல, உங்களுடைய தாம்பத்தியமும் அங்க பாதிக்கப்பட்டு இருக்கு, கூட்டு குடும்பமாக இருக்கும்போது எங்களுக்கு தேவையான அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்லை அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தை பாக்கியத்துல இவர்களுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அதனால இந்த கன்னிராசி அன்பர்கள் அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பை விட்டு நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவு மாற்றங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதத்துல இருந்து சொந்தமாக தொழில் முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதே சமயத்துல நீங்களாவே ஒரு யாரையும் நம்பி ஒரு இண்டிபெண்டாவே சிறு வயதுல இருந்தே வந்திருப்பீங்க இந்த கன்னிராசி பெண்கள். இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு சில உறவுகள் வந்து உங்களுக்கு ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்க போது இந்த கன்னிராசி பெண்களுக்கு. உங்களுக்குன்னு சில வருமானங்கள் எதுவா இருந்தாலும் சரி, வருமானமா வந்தாலும் சரி, அடுத்து ஒரு நபராக வந்தாலும் சரி,
சரி, உங்களுக்குன்னு தோள் கொடுக்கறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த மே மாதத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது இந்த கன்னிராசி பெண்களுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், அதாவது கன்னிராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு கண்ட்ரியாக இது நாள் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. எப்பண்டா ஒரு இடத்துல இருந்து வேலை செய்வோம், இல்ல நம்மளுடைய தாய் நாட்டிற்கே போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல இருந்து அந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை தீர்வதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ஒரு இடத்துல இருந்து உட்கார்றதுக்கு இது நாள் வரைக்கும் அலக்கழிச்சல்கள் அதிகமா இருந்திருக்கும். அலைச்சல்கள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வருமானம் சம்பாத்தியத்துக்கு தான் நம்ம இவ்வளவும் கஷ்டப்படுறோம். அந்த வருமானம் நமக்கு எப்பதான் நல்லபடியா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை வாங்குறதுக்குள்ள அதிகப்படியான அவமானங்கள், அசிங்கங்கள், உங்களுடைய உயரதிகாரிகள் உங்களுடைய வேலையில எப்போதுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் அமைய போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். இந்த கிரகங்களின் பயிற்சிகள் பாத்தீங்கன்னா சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆகும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படி இருக்கும்போது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குணங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையை கடைபிடிப்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே மாதிரி அவர்களுடைய வார்த்தைகள்ல என்னைக்குமே இனிமை இருக்கும். அதாவது ஒரு மகிழ்ச்சியா பேசணும்னா இவங்க கிட்டதான் நம்ம கத்துக்கணும். அந்த அளவிற்கு ஒரு எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அதை மறைச்சிட்டு அப்படியே வெளிப்படையாக ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோட பேசும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பவர்கள். தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களின் நலனுக்காக மட்டுமே வாழ்பவர்கள். சுயநலமே இருக்காது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அந்த சுயநலம்ன்றது இவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. ஒன்னா அவர்களுடைய பெற்றோர்களுக்கு வாழ்ந்திருப்பாங்க, அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளுக்கு வாழ்ந்திருப்பாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்காக வாழ்ந்திருப்பாங்க. இப்படி தன்னை சார்ந்து இருந்தவர்களுக்கு தான் இருப்பாங்களே தவிர தன்னுடைய சுயநலம் கருதி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நம்ம பேர்ல வாங்கி வச்சுக்கணும், நம்மளுடைய மனைவி பேர்லயோ நம்மளுடைய குழந்தைகள் பேர்லயோ எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு சுயநலமுமே கிடையாது. எல்லாம் வாங்குறதே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பெற்றோர்கள் பேர்ல வாங்கியிருப்பாங்க, அடுத்து கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவி பேர்ல வாங்கியிருப்பாங்க, மனைவி கணவன் பேர்ல வாங்கியிருப்பாங்க, அடுத்து தன்னுடைய குழந்தைகளுக்கு மாற்றம் செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் தன்னை பற்றி ஒரு துளி கூட நினைக்காமல் மற்றவர்களுக்காக வாழும் குணமுடையவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படி வாழ்ந்து அதிகமான ஏமாற்றத்தையும் அனுபவித்தவர்கள்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். ஒவ்வொரு இடத்துலயும் ஏமாற்றம், ஒவ்வொரு பதவியிலையும் ஏமாற்றம், ஒவ்வொரு தொழிலையும் ஏமாற்றம், இப்படி பலவிதமான ஒரு செயல்களை செய்து செய்து அதில் தோல்வியை மட்டுமே கண்டவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்த அந்த ராகு பகவான் வெளியேறி 5ஆம் இடத்திற்கு வராரு. உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆனது 2.5 வருடங்களாக இல்லாத வேலை வாய்ப்புகள் இப்போ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் மீடியா துறையில இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அழகு சார்ந்த சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருப்பீங்க. அடுத்து பெரிய பெரிய ஷோரூம்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒரு மாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்துல எல்லாம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக அதிகப்பட்ட தொந்தரவுகளை சந்தித்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு திருப்தி இருக்காது. என்னதான் நம்ம இரவு பகலாக உட்கார்ந்து அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு
வந்தாலும் மறுநாள் நம்ம அங்க அலுவலகத்துக்கு போகும்போது நமக்குன்னு ஏதாவது ஒரு குறைகள் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இதையும் மீறி ரொம்ப அமைதியோட ஒரு பொறுமையோட இருந்து அந்த அந்த வேலைக்கு உண்டான எல்லா நிவர்த்தியும் செஞ்சு வச்சுட்டு வந்தா கூட நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நமக்கு கிடைச்சிருக்காது. நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கிடைச்சிருக்காது. இப்படி எல்லாம் எல்லா இடத்துலயுமே பொறுமையா இருந்து இதுவும் சரியாகும், இதுவும் சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சு வந்தவர்கள் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பொறுமையின் எல்லை மீறி சில பேர் எல்லாம் வேலையை விட்ட தருணங்கள்லாம் இருக்கு. இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரங்கள், உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குடும்பம் சம்பந்தமான நிறைய பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ஸ்தானாதிபதியே பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல, அதாவது 9ஆம் இடத்துல நீச்சமா இருக்காரு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. அதனால குடும்பத்துல இருக்கிறவங்க எப்போதுமே உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இல்ல. இந்த மாதத்திலையும் அப்படிதான், எப்போதுமே அப்படித்தானே மேடம் இருக்கிறாரு, இந்த மாதத்துல மாத்திரம் எப்படி இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேக்குற அன்பர்களும் இருப்பாங்க இந்த துலாம் ராசி என்பர்கள். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் பெருமளவு உங்களை நம்பி இல்லாம, அதாவது நீங்க அவர்களை நம்பி இல்லாம அவர் ஒரு இண்டிபெண்டா அவங்க வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, வேலை பார்க்காட்டிலும் பரவாயில்ல, நான் எனக்கு உண்டான ஒரு முயற்சிகள்ல தொடர்ந்து தீவிரமா நான் செயல்பட்டுட்டே இருப்பேன், அதனால நான் நிறைய சம்பாதிக்க முடியுது, நிறைய ஒரு வளர்ச்சிகளை காண முடியுது அப்படின்ற மாதிரியாக நிறைய ஒரு இண்டிபெண்டா இருந்து நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான். இவர்களுக்கு இந்த மாதம் மேலும் ஒரு நல்ல வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. குழந்தை சம்பந்தமான நிறைய ஒரு விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள், அடுத்து குழந்தை வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், குழந்தை சம்பந்தமான ஒரு பிரிவுகள்ன்றது இந்த காலகட்டத்துல இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால உங்க குழந்தைகளை நீங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரியக்கூடிய ஒரு தருணம், திருமணம் ஆகி வெளியில போறது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்தினால வெளியில போறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு குழந்தைகளை பிரியக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால பாத்தீங்கன்னா ரொம்ப, ஏன்னா துலாம் ராசி என்பர்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் இல்லைன்னா இவர்கள் இருக்க மாட்டாங்க, இவர்கள் இல்லைன்னா அந்த குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள்னால அதிகப்படியாக ஒரு பாசத்தை வைத்தவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இதனால இந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள்னால இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மன நெருடல்கள், அதாவது எங்க நம்ம குழந்தை நம்மளை விட்டு வெளியில போயிடுமோ, நமக்கு இன்னமே அந்த குழந்தையினுடைய பாசமும் நேசமும் கிடைக்காதா, நம்ம குழந்தை வெளியில போயாச்சுன்னா எவ்வளவு கஷ்டப்படுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்தில இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதத்துல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சுடுவீங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தொழில்ல மேலும் மேலும் வளர்ச்சிகள்ன்றது இந்த காலகட்டத்தில இருந்தே கிடைக்க போகுது. அடுத்து மீடியா துறையில, அரசியல்ல இப்படி எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான வளர்ச்சியை இந்த மாதத்துல இருந்தே சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் நிறைய தான தர்மங்களை செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பெர்சன்டேஜ், அதாவது எவ்வளவு வருமானம் வருதோ அதுல ஒரு கொஞ்சம் பெர்சன்டேஜ் உங்களுக்கு தான தர்மங்களை செய்யறதுக்கு ஒதுக்கி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு நிறைய பண இழப்புகள், வருமான இழப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விரயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல் செஞ்சிடலாம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு மே மாதத்துல உங்களுக்கு நன்மைகளும் கெடுபலன்களும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி போறாரு. பாதி நாள் பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 15ஆம் தேதிக்கு பிறகு அந்த 8ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால
பாதி கெடுபலன்களும் பாதி நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறு துரும்பையும் நல்ல பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். எதுவா இருந்தாலும் நல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தாலும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த வாய்ப்புகள் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் இந்த மே மாதத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துல வலுவிழந்து இருக்கிறார், நீச்சமாக இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய வலுவிழப்புன்றது இந்த காலகட்டத்துல நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு இருக்காது. நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும், உங்களுக்கு கிடைச்சது ஒன்னா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய 6ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறாரு. இந்த மாதத்துல ஒரு உச்சமான ஒரு கிரகம் இந்த மாதத்துல இருக்கு, நீச்சமான ஒரு கிரகம் ஒரு மாதத்துல இருக்கு. அதனால உச்சமும் நீச்சமும் இருக்கக்கூடிய இந்த மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வேலையின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானங்கள், அதிகப்படியான ஒரு மாற்றங்கள், யார் யாரெல்லாம் அரசாங்க துறையில இருக்கிறீங்களோ அவர்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ பருவங்கள், அதாவது யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல அந்த அரசாங்க உத்தியோகம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும். அதுல அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறது என்னது, நீங்க எதிர்பார்த்தது ஒன்னா இருக்கும், ஆனா உங்களுக்கு கிடைச்சது வேற ஒன்றா இருக்கும். இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். இதனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் சரி, குடும்பம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, வருமானம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அடுத்து உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவா இருந்தாலும் நீங்க பெரிய எதிர்பார்ப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வைக்க கூடாது. வச்சீங்கன்னா அங்க சின்ன தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை நிறைய ஒரு மாற்றங்கள், இதனால் வரைக்கும் வேலையே கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லயே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்புகள் இந்த மாதத்திலேயே, மாதத்தின் தொடக்கத்திலேயே அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, எப்பவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு கால்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு 90% நான் இன்டர்வியூ சக்சஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அங்க எதுவுமே வேலையே கிடைக்கல, அவங்க எதுவும் காலும் பண்ணல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அந்த இடத்துல இருந்தெல்லாம் வாய்ப்புகள் வரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய பண வருமானங்கள் மறைமுகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இல்லீகலாக சில வருமானங்களும் வரும். சில பேர் கமிஷன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கமிஷன்னால சில வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மறைவு ஸ்தானத்துல அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள், மறைமுக திறமைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்க போது. இந்த மாதத்துல, இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. வீடு கட்டுறதும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து இருக்கும். அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் எவ்வளவோ ஒரு வருடங்களாக அந்த பூர்வீக சொத்துல எந்த விதமான ஒரு முயற்சிகளுமே எடுக்காம இருந்திருப்பீங்க. இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அந்த பூர்வீக சொத்துக்களை ரெனோவேட் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நீங்க உங்களுடைய சொந்த உழைப்பின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வைத்து ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு உண்டான ஒரு யோகமான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்துல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அங்க அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த மாதத்துல ரிஜிஸ்ட்ரேஷனோ அடுத்து வீடு கட்டுறது கிரக பிரவேசம் செய்யறது இதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறோம். அதனால விருச்சிக ராசி என்பர்கள் யாராவது வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறீங்க, ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசி முடிச்சிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன், நீங்க ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் தாராளமா பண்ணிக்கலாம்.
ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இந்த மே மாதம் முடிஞ்சுதான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வச்சுக்கணும். இந்த மே மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில விசா ப்ராசஸ் எல்லாம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல உங்களுக்கு வெளிநாட்டுல சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்க போது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்கள் அதிகப்படியாக ஆன்மீக வழிபாட்டுல இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு கவனங்கள் செலுத்துவதற்கு உண்டான ஒரு நேரம். எதுக்கெடுத்தாலும் தெய்வத்தை வழிபாடு பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு கோயில்களுக்கு செல்றது. எங்கேயாவது ஒரு சுற்றுலா போனீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி எல்லாம் ஆன்மீக ஒரு சுற்றுலான்றது இந்த காலகட்டத்துல இந்த மே மாசத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு மே மாதம், இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு சமசப்தம ஸ்தானத்திற்கு போறார். அடுத்து சனி பகவானும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் 9ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால இந்த மாதம் ஒரு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். நிறைய ஒரு உழைப்புகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். உழைப்பு போடுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க. அதே சமயத்துல எந்த நேரம் உழைக்கணும்னாலும் கரெக்டா அது ஒரு நேர்மையாக தன்னுடைய வேலையில ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். சொந்த தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்களை, அடுத்தடுத்து ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்க போது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு திருமண தடைகள் விலகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பகவான் வர்றதுனால ஏற்கனவே திருமணத்தினால அதிகப்படியான அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து நிறைய திருமணத்துல வளர்ச்சிகளை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கும். திருமண உறவுகள்ல அதிகப்படியான கருத்து வேறுபாடுகளை சந்தித்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இனிமேல் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களால எதுவுமே சாதிக்க முடியும், நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு ஏற்பட்ட கெட்ட நேரங்கள்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கணவன் மனைவி ஒற்றுமையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அமைய போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு புகழை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகள் ஒரு இடத்துல ஒரு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. எந்தெந்த குழந்தைகள்னால பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்த்த இந்த டயத்துல அந்த குழந்தைகள் மூலமாகவே உங்களுடைய குடும்பம் ஒரு காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் அவர்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சி, அடுத்து குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மிக பெரிய அளவுல சிந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இந்த மே மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மூலமாக இல்லாத பிரச்சனைகள், அதாவது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாள ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒரு வியாதி பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க, நம்மளால இன்னுமே எதுவுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதத்துல அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால நீங்க எப்போதுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருக்கணும், என்ன ஒரு பிரச்சனையை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருக்கணும். அந்த 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 இடத்து அந்த பிரார்த்தனையை விட்டுட்டு எனக்கு எந்த பிரச்சனையுமே இன்னமே கொடுத்துறாத அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களை வந்து சேரக்கூடிய
வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுடைய பிரார்த்தனைகளை ஒரு வேற மாதிரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. 9ஆம் இடத்துல கேது பகவான் போறாரு. அதனால தகப்பனார் சம்பந்தப்பட்ட வழியில ஏதாவது ஒரு சின்ன வியாதிகளோ இல்ல தகப்பனாருக்கு ஏதாவது ஒரு உடல்நல குறைவுகளோ இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த அந்த தந்தை இனிமேல் என்னால உனக்கு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விவாதங்களோ வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்றாலே அந்த தந்தை வழி உறவுகள்ல சின்ன விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான், இது உங்களுக்கு வெளிநாட்டு வளர்ச்சிகளை அதிகரிக்க ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டு வளர்ச்சிகள்னா அங்க ஏதாவது வேலைக்கு ஏதாவது நீங்க கொடுத்துருக்கிறீங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வர வேண்டியது இருக்கு அப்படிலாம் அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கி இந்த மாதத்துல உங்களுக்கு அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு தருணம். நல்ல எஃபர்ட் போட்டிருக்கிறீங்க, கடந்த காலத்துல எல்லாம் நல்ல ஒரு உழைப்பை போட்டிருக்கிறீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம், ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு திறமையை அங்கீகரித்து சில விஷயங்கள்லாம் உங்களுடைய தொழில்ல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. பெண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களுடைய குடும்பம் ரீதியான வளர்ச்சி, உங்களுடைய கணவர் மூலமாக வளர்ச்சி. கணவர்லாம் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிஞ்சு தனியா இருந்த கணவர் இனிமே உங்களோட சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு முடிவை எடுக்க போறாரு. அந்த மாதிரியாக எல்லாம் சில மாற்றங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள், அதாவது நன்மையான பல விஷயங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். நீங்களும் அந்த நன்மையான விஷயங்களை நினைத்து மட்டுமே நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய தாயார் தந்தை வழி உறவுகள்ல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கு அப்படின்னா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு நடவடிக்கைகளை எடுங்க. நாங்க எங்களுடைய பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயத்துல எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. நீங்க அந்த பெற்றோர்கள் கிட்டயே இருக்கிறீங்க, பெற்றோர்கள் கூடயே இருக்கிறீங்க, வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு தான் இந்த மாதிரியான தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்களை விட்டு தொலைதூரத்துல இருக்கிறவங்களுக்கு இவர்கள்னால, இந்த தனுசு ராசியினால அந்த பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவுகளுமே வராது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நகை ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதுசாக சொந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இருக்க போகுது. நகை ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா கிடையாது, நிறைய லட்சக்கணக்கான ஒரு சவரன்ல நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த மே மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்சய திருதியை வரும் இல்லையா, அந்த அட்சய திருதியிலுமே அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதியே பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு நகைகளை வாங்கக்கூடிய ஒரு நேரம். எந்த அட்சய திருதியுமே நான் வாங்கினது இல்லை. எனக்கு இந்த ஒரு அட்சய திருதிக்காவது எனக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசையா இருந்தது, நான் வாங்கினேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதத்தை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. மகர ராசி என்பர்களுக்கு மே மாதம் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. 3ஆம் இடத்துக்கு சென்ற அந்த சனி பகவான், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போன அந்த குரு பகவான், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள். அடுத்து உங்களுடைய 8ஆம் இடத்துல அந்த கேது பகவான், உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு தருணம் என்னன்னா இந்த மே மாசம் தான். ஏன்னா முக்கியமான கிரகங்கள் முக்கியமான இடத்துக்கு போகுது. 3ல ஒரு கிரகம், அடுத்து 6ல ஒரு கிரகம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல ஒரு கிரகம், உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகம், எல்லா மறைவு ஸ்தானத்திலையும் பாவ கிரகங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம், அதாவது 6ஆம் இடத்துல மாத்திரம் அந்த குரு பகவான் வராரு. அதனால 2ஆம் இடத்துல அந்த ராகு பகவான். அதனால உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில சில விதமான ஒரு மாற்றங்களை சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. ஆனா இந்த மகர ராசி என்பர்கள் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு மாற்றங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க.
ஏழரை சனியின் பொழுது ஒரு இடத்துல இருந்து தவித்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ வரக்கூடிய ஒரு இடம் மாற்றத்தின் மூலமாக அந்த இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மகர ராசி என்பர்கள் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரியான ஒரு யோசனைகள் முன்னாடியே தெரியாம போச்சு, நமக்கு ஏன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியாம போச்சு, நம்ம ஏன் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், இது ஏழரை சனியிலேயே தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு நல்லாவே இருந்திருக்குமே, இதை யாருமே நமக்கு சொல்லலையே அப்படின்ற மாதிரியாகலாம் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு டைம். ஏழரை சனி தான் உங்களை எங்கேயுமே போக விடாது. அதனாலதானே நம்ம எங்க ஏழரை சனியில கவனமா இருங்க, சில மாற்றத்தை செஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா, நாங்க சொந்த ஊர்ல தான் இருப்போம், சொந்த வீட்டுல தான் இருப்போம், சொந்த இடத்துல தான் இருப்போம் அப்படின்லாம் அடம் பிடிச்சு அதுக்கு உண்டான ஒரு கெட்ட பலன்களையும் அனுபவிச்ச நிறைய மகர ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏண்டா இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு கெடுபலன்களை அனுபவித்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்து பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு பகவான், ராகுன்றது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும், உறவுகள் மீதான ஒரு நம்பிக்கையை கட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதே சமயத்துல பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது உங்களுடைய உறவுகள் மீதான ஒரு நம்பிக்கையை குறைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கையோட இவங்க இருப்பாங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு உண்மையாக இருப்பாங்க நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே அந்த ராகு பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார். அதனால யார் மீதும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைக்காம அப்படியே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துங்க. உங்களுக்கு அந்த பொருளாதார வளர்ச்சின்றது இந்த வருடத்துல இருந்து இந்த மாதத்துல இருந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி உறவுன்றது கொஞ்சம் விரிசலாகக்கூடிய ஒரு நேரம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, மனைவி அவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரியாக ஒரு விதண்டாவாதத்தினால சில பிரிவுகள், சில தேவையில்லாத சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆரம்பமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு நீங்க வைத்த சேமிப்பு குறையக்கூடிய ஒரு நேரம். ஏழரை சனி ஃபுல்லா பாதுகாத்து கொண்டு வந்துட்டீங்க, எவ்வளவோ எனக்கு ஏழரை சனி நடக்குது, நான் எவ்வளவோ சேமிச்சு வைத்த பணம் நான் பாதுகாத்து கொண்டு வந்துட்டேன், இன்னமே எனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் சில பேர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த ஏழரை சனிக்கு பயந்து அப்படியே எடுத்துட்டே வந்திருப்பாங்க. நம்ம ராகு பகவான் சும்மாவே விட மாட்டாரு, எங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் அந்த பணத்தை வெளியில கொண்டு வந்தே தீருவாரு இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். அதனால உங்களுடைய சேமிப்பாகப்பட்டது குறையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த சேமிப்பை ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டுக்கோங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு இடத்துலயோ இல்ல ஒரு நகைகள் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துலயோ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்கன்னா அந்த சேமிப்பாகப்பட்டது ஒரு சுப செலவாக மாறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மே மாதத்துல சில மகர ராசி என்பர்களுக்கு சில விபத்துகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிறார். அந்த செவ்வாயின்றவர் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. அவர் 7ஆம் இடத்துல நீச்சமா இருக்கும் போது வெளியிடத்துல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா வெளி நபர்களோடு பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப முன்னெச்சரிக்கையா நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு பெருமளவு தொந்தரவுகள் குறைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் அமைய போகுது. இந்த மே மாதத்துல இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை மாற்றத்தை கொடுக்க போறார். அலைச்சல்களை அதிகப்படுத்த போறார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அலுவலக ரீதியாக நீங்க வேற இடத்திற்கு போகக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை வரலாம். இல்ல ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக நீங்க வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மே மாதத்துல இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்க போது. இந்த மே மாதத்துல 4ஆம் இடத்தில் 15 நாட்கள் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் அடுத்த 15 நாட்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய
குழந்தைகள்னால நிறைய ஒரு வரவேற்பு, குழந்தைகள்னால நிறைய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல குழந்தைகள் அரசாங்க உத்தியோகத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா அந்த திருமணங்கள் நல்ல சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. அதனால இதனால் வரைக்கும் குழந்தை பாக்கியத்தை நாங்க தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்றவங்க எல்லாம் இந்த மாதத்துல நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கும்ப ராசி என்பர்களுக்கு மே மாதம் உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகளும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் வர்றதுனால நிறைய பேருக்கு வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கும் போது உங்களுக்கு நல்ல வெளிநாட்டு முயற்சிகள்ல நிறைய வெற்றிகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. பொதுவாகவே இந்த கும்பராசி என்பர்கள் தான் எடுத்த விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்க வர போராடக்கூடியவர்கள், அதுக்காக நிறைய உழைக்கக்கூடியவர்களும் இந்த கும்பராசி என்பர்கள் தான். அந்த வெற்றியை அவர்கள் அடையாமல் விடவே மாட்டார்கள். அந்த அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்கள் தன்னுடைய செயல்கள்ல ரொம்ப ஒரு நிதானத்தோடையும் நிறைய ஒரு விவேகத்தோடையும் செயல்படக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மே மாதத்துல இன்னும் சனி பகவான் பாத சனியாக உருவெடுத்து இருக்கிறார். அதனால 7.5 சனியில கடைசி கட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்க ஒரு சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த சொத்துக்கள் மூலமாக நீங்க ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க, 35 லட்சம் 50 லட்சம்னு ஒரு பட்ஜெட் வச்சிருப்பீங்க. அது நீங்க நினைச்சதுக்கு ஒரு 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 25% அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால எடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கொஞ்சம் கம்மியா வைங்க. அப்படின்னாதான் நீங்க நினைத்த ஒரு அளவை எட்டுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது செலவுகள் உங்க கையில இருந்து காசு பாத்தீங்கன்னா தண்ணியா போயிட்டு இருக்கும். எவ்வளோ வருமானம் வந்தாலும் இந்த காலகட்டம் மே மாதத்துல பாத்தீங்கன்னா தண்ணியா கரையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா மன ரீதியான குழப்பங்கள் நிறைய பேருக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள் ஒரு விதமாக இருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு திடீர்னு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மே மாதத்திலேயே பாத்தீங்கன்னா திடீர்னு குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுகள் வரலாம், மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இருந்துலாம் நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தியும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா கும்பராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செல்றார். 5ஆம் இடம்ன்றது நிவர்த்தி ஸ்தானம் தான். அதனால கும்பராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வருமான ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உறவுகள் ரீதியாகவும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் நிறைய வச்சுக்கோங்க. வெளிநாடுன்னா வெளிநாடு மட்டும் கிடையாது, நீங்க பிறந்த இடத்துல இருந்து வெளியூர், வெளி மாநிலம், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அலைச்சல்களை வச்சுக்கிட்டீங்கன்னா பெருமளவு இந்த பாதிப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு தெரியாது. அடுத்து கடன் மூலமாக தொந்தரவுகள் இருக்குமா இந்த மே மாதத்துல? ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு வாக்குகள் கொடுத்து அப்படியே தள்ளி போட்டு இந்த மே மாதம் வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க. இந்த மே மாதத்துல நான் கொடுக்கலன்னா என்னுடைய நிலைமையே வேறு விதமா ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். உங்களுடைய வாக்குகளை இந்த மாதத்துல கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் தான். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கொடுக்க முடியாட்டிலும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ஜாதகப்படி சில யோகமான காலகட்டங்கள் இருந்தது அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எதுவுமே ஒர்க் ஆகாது. உங்களுக்கு நல்ல
ஒரு ஜாதகப்படி தசாபுத்தி பலன்கள் நல்லா இருக்கு அப்படின்ற போது இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல மேலும் மேலும் சுப நிகழ்ச்சிகள், திருமண தடைகள் எல்லாமே நீங்கி நிறைய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள்ல நிறைய பற்றுதல்கள், பாசங்கள், நேசங்கள் இது எல்லாத்தையுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் உங்களுடைய தசாபுத்தி படி நல்ல பலமான ஒரு தசாபுத்தி இருக்கு, நல்ல யோகமான ஒரு தசாபுத்தி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படியே மாறுதலான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யோகமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். உங்களுடைய லாபாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தின் காரணமாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை தொழில் சம்பந்தமாக சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் ரீதியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய உழைங்க, விடாம உழைச்சிக்கிட்டே இருங்க. அந்த உழைப்பு தான் உங்களை அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுல இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். கும்பராசி பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்க போது. அதுல உங்களுடைய 3ஆம் நபர்களை யாரையுமே தொழில்ல கொண்டு வராதீங்க. கும்பராசி பெண்கள் கொண்டு வந்தீங்கன்னா அங்க தேவையில்லாத தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் ஆண்களாக இருந்தா கண்டிப்பா கொண்டே வரக்கூடாது. கொண்டு வந்தீங்கன்னா அதுல இன்னும் தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கும்பராசி பெண்களுக்கு இந்த மே மாதம் இருக்கும். மற்றபடி உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சிகள், நிறைய அங்கீகாரங்கள், உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா விற்பனை ஆகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த கும்பராசி பெண்களுக்கு இருக்க போகுது. மீன ராசி என்பவர்களுக்கு மே மாதத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் பிளஸ் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் எங்களுக்கு செய்யவே முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது கிடைக்கும். உங்களுடைய 2ஆம் இடத்துல இருந்து அந்த சூரியன் நிவர்த்தி ஆகி உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு போறாரு. அதனால நிறைய ஆதாயங்கள், நிறைய ஒரு வருமானங்கள், நிறைய ஒரு முயற்சிகளுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. லக்னத்திலேயே அதாவது ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் ஏற்படும். இதை செஞ்சா சரியா இருக்குமா, இதை செஞ்சா சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையில ஒரு நல்ல மனக்குழப்பங்கள் ஏற்படும். அதே சமயத்துல உடல் ரீதியான தொந்தரவுகளும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த உடல் தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தின்றது இந்த மாதத்துல மே மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ நீங்க ஒரு குடும்பத்திலேயே இருக்கிறீங்க, தனியா வந்துடுறீங்க, அங்க உங்களுக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். சொந்தமாக தொழில் தொடங்குறீங்க அப்படின்ற விஷயத்துல இந்த மீன ராசி என்பவர்களுக்கு தாயார் வழி உறவுகள் மூலமாக அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீடுகள் தேவையான முறையில வந்து சேர்வதற்கு ஒரு ஒத்துழைப்பாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. உங்களுடைய 7ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் 6ஆம் இடத்திற்கு விலகுனதுனால வேலை வாய்ப்புல இருந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில இருந்து விலகுவதற்கு உண்டான எல்லா நிவர்த்திகளும் கிடைக்க போது. யாரெல்லாம் வேலைக்காக நிறைய ஒரு அலைச்சல்களை மேற்கொண்டீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு, அடுத்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு பலனாக தான் இருக்க போது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. இந்த மீன ராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள் மூலமாக நிறைய ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு உறுதுணையாகவும் ஒரு அனுசரிப்போடும் நடந்துக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் செய்யக்கூடியவர்கள் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு திருமண முயற்சிகளிலும் ஈடுபடாதீங்க. ஈடுபட்டீங்கன்னா அது தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கும்.
இருக்கும். உங்களுடைய காதல் ஆகப்பட்டது பெருமளவுக்கு பலவீனமாக இருக்கு. அது ஒரு நம்பிக்கையான ஒரு உறவாக இல்லை இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதனால கொஞ்ச காலம் அந்த திருமணத்துக்கு தள்ளி வைங்க. அது வரைக்கும் இந்த காதல்ன்ற விஷயத்துல எந்த விதமான ஒரு ஈடுபாடும் இல்லாமல் இருக்கும்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முழுவதுமாக தவிர்க்க முடியும். இந்த காலகட்டத்துல இந்த மே மாதத்துல பாத்தீங்கன்னா தொழில்முறை விஷயங்கள்ல இந்த மீனராசி என்பர்கள் அதிகப்படியான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சனி பகவானும் அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார், அந்த குரு பகவானும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில்முறை ரீதியான வளர்ச்சிகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. தொழில்ல என்ன முயற்சிகள் செய்தாலும் அந்த முயற்சிகள் மூலமாக அந்த தொழில்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த இடத்துல இல்லாம இன்னும் பல இடத்துல உங்களுடைய தொழிலினுடைய கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால் வரைக்கும் உயரதிகாரிகள் ஒரு தொந்தரவாகவே இருந்த இந்த மீனராசி என்பர்களுக்கு அந்த உயரதிகாரிகள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டு வாய்ப்புகள்ல அதிகப்படியான வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள், வெளிநாட்டு முயற்சிகள், விசா போன்ற முயற்சிகள்ல நிறைய ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மே மாதத்துல இந்த மீன ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது, மாதமாகவும் தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல ஒரு சொந்தமாக சொத்துக்கள் வாங்கணும்னு இருக்கிறவங்க, அதாவது சொந்தமா ஒரு சொத்து வாங்கணும், ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணம். நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த மீன ராசி அன்பர்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நட்புறவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு படி அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகள் உங்களைய கண்டுக்க கூட மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்பு கூட தர மாட்டாங்க. நீ என்ன செய்யறியோ அது பாட்டுக்கு செய், நான் என்ன செய்யறேனோ அது பாட்டுக்கு நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரியாக ஒரு பட்டும் படாமலும் இருப்பாங்க. இப்போ உங்களுடைய வளர்ச்சியில அந்த குடும்ப உறவுகள் ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அவங்கதான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஹெல்ப்பும் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு. மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய ஒரு மாற்றங்கள், அடுத்து குழந்தை சம்பந்தமான விஷயங்கள், குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் முறையில இந்த மாதத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு, உங்களுக்கு உண்டான இந்த ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7.5 சனி எப்படி இருக்கு, இதனால உங்களுக்கு இந்த மே மாதத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, இந்த மே மாதத்துல நிறைய கிரகங்களின் பெயர்ச்சிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால என்னென்ன பாதிப்புகள், என்னென்ன ஒரு வளர்ச்சிகள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.